வெல்கம் ஏஜே மேக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் 8th சாப்டர் புள்ளியலும் நிகழ்தகவுல ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு நிகழ்ச்சி நிகழ்தகவு அப்படின்னா பி ஆஃப் இ, அந்த நிகழ்ச்சி ஈன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு இருக்கும். என் ஆஃப் இங்கிறது அந்த நிகழ்ச்சியின் எண்ணிக்கை, என் ஆஃப் எஸ்ங்கிறது கூறுவெளி, நமக்கு தெரியும். இதுதான் மெயினான ஃபார்முலா. செகண்டு, இந்த பி ஆஃப் இ எப்போவுமே எதுக்கும் இடையில லைஸ் ஆகுனா ஜீரோவுக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி ஆஃப் இ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னாக தான் இருக்கும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் இடையில தான் நிகழ்தகவு லைஸ் ஆகும். ஓகேயா? அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ ஒரு நிகழ்ச்சி பி ஆஃப் எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நிகழ்ச்சி நிகழ்தகவை பி ஆஃப் எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது அதனுடைய எஸ்ஸுங்கிறனால அந்த நிகழ்ச்சியின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? என் ஆஃப் எஸ்ஸாக இருக்கும். கூறுவெளியும் என் ஆஃப் எஸ்ஸாக தான் இருக்கும். ரெண்டையும் அடிச்சு கொடுத்தோம்னா ஒன்று தான் கிடைக்கும். இது உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு அப்படின்னு சொல்லுவோம். உறுதியான நிகழ்ச்சி நிகழ்தகவு 1. இது முக்கியமான ஒன்று, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பி ஆஃப் பை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பைனா எம்டி செட்டாக இருக்குன்னு வைங்களேன். அந்த என் ஆஃப் பை என் ஆஃப் எஸ்ன்னு நமக்கு கிடைக்கும். என் ஆஃப் பை என்னவாக தான் இருக்கும்? ஜீரோ பை என் ஆஃப் எஸ் அப்படிங்கும் போது என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். 0ங்கிறது இயலா நிகழ்ச்சி நிகழ்தகவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? அடுத்து 5th ஒன், நீங்கள் நிரப்பு நிகழ்தகவை தெரிஞ்சுக்கணும். அதாவது பி ஆஃப் இயும் பி ஆஃப் இ பாரும் சேர்ந்தா என்ன தான் கிடைக்கும்? ஈக்குவல் டு 1ன்னு தான் கிடைக்கும். ஓகேயா? இதுலையே உனக்கு கொஞ்சம் மாற்றி எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ பி ஆஃப் இ பாரை கேட்பாங்க அப்படின்னா இந்த பி ஆஃப் இ அந்த பக்கம் போயிடும். சில நேரங்களில் பி ஆஃப் இயை கேட்பாங்க, அப்போ பி ஆஃப் இ பார் அந்த பக்கம் போயிடும். இப்போ நம்ம பி ஆஃப் இ பார் மட்டும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? 1 மைனஸ் பி ஆஃப் இன்னு கிடைக்கும். இந்த 6 விஷயங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. இது முக்கியமானது. தேங்க்யூ.